ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஃப்ளோ. இந்த திரைப்படம் இல்லை 24 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்வியா நடித்த திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்டிஸ் ஜில்பலோடிஸ். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் ஜென்டிஸ் ஜில்பலோடிஸ் அண்ட் மேத்திஸ் கேசா. இது வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம். இந்த அனிமேஷன் ஃபிலிம் வந்து ஒரு சைலன்ஸ் ஃபிலிம். இதில் வந்து எந்த டைலாக்ஸும் கிடையாது. இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸில் யார் முக்கியமான கதாபாத்திரம்னா ஒரு நாய் தான் முக்கியமான கதாபாத்திரம், ஒரு கேட் தான். அந்த கேட்டோடைய ட்ராவல் தான் இந்த ஒட்டுமொத்த படமேங்க. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தின் ஆரம்பத்தில் கேட் ஒன்று அது வந்து தனியாக ஒரு வீட்டில் வாழுது, சர்வைவலுக்காக இருந்துகிட்டு இருக்குது ஒரு காட்டில். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு ஃப்ளட் வர ஆரம்பிச்சிருது. ஃப்ளட் வர ஆரம்பித்து உலகமே வந்து இந்த ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டு அந்த காடே டோட்டலாக அழிய ஆரம்பிக்குது அந்த வெள்ளத்தால். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் போயிட்டு தங்குற இது ஏற்படுது. அந்த ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம் ஏற்படுது ஒரு போட்டில். அந்த போட்டில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேபிபேரா. அவர் தான் அந்த போட். அப்படி அது ஒரு மிருகம், நீங்கள் பார்க்கலாம். அந்த மிருகம் தான் வந்து அதை ஓட்டு வருது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து சேருது. அந்த நாய் ஆல்ரெடி வந்து கேட்டுக்கு தெரிஞ்சது நாய். ஏன்னா வந்து ஒரு கிரேன் கிட்ட வந்து அந்த நாய் வந்து காப்பாற்றும் கேட்டை. ஸோ அதனால் வந்து அந்த டாக் உள்ளே வருது. அதே மாதிரி கேபிபேரா வருது. அப்புறம் லெமூர். லெமூர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மிருகம் தான். சின்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மிருகம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோம். நம்ம எதுவும் அழிய போகுது, நம்ம எல்லாம் பக்கா வச்சு, ஆனால் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எடுத்துகிட்டு அது போட்டுக்குள்ளே வருது. அதே மாதிரி ஒரு கிரேனும் வந்து அந்த இடத்துல வந்து நிற்குது. பட் மெயின் இது 4 தான். இப்போ என்னென்னா அதில் போனதுன்னா அந்த இவங்க 4 பேரும் உள்ளே வந்த அப்புறமா அந்த வெள்ளத்துலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் என்ன ஆச்சுன்றது தான் கதைகளும். கேட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் பெரும் பலமாக நான் பார்க்குறது இந்த படத்துடைய அந்த மெயின் கண்டென்ட் தீம். ஒரு சர்வைவல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்பிளான மேட்ரு இல்லை. யூ கான்ட் சர்வைவ் சிம்பிளி. சர்வைவல் இஸ் அமாங் எவ்ரி திங். அதுதான் ஃபஸ்ட். அப்படி நீங்கள் சர்வைவ் பண்ணும்போது அந்த சர்வைவலில் மிக முக்கியமான விஷயம், நம்ம சர்வை பண்ண ட்ரை பண்ணுறோம் சரி, ஆனால் நம்ம கூட அந்த சர்வைவலை யாரெல்லாம், அதாவது நாம் தனிப்பட்ட முறையில் சர்வைவலை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அந்த சர்வைவலுக்கு சில பேர் வந்து துணை நிற்கலாம். சில இடத்துல உங்களை காப்பாற்றலாம். சில பேர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் உறுதுணையாக நிற்கலாம், நிற்காமல் போகலாம், எண்டில் எப்படி வேணால் போய் முடியலாம். ஆனால் அவங்க கூட ட்ராவல் ஆகலாம். ஸோ இந்த விஷயம் சர்வைவல் ப்ளஸ் திஸ் ரொம்ப பியூட்டியாக சொல்லணும்னா யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு டைவர்ஸான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு 4-5 பேர் ஒரே இடத்துல ட்ராவல் ஆகுறாங்க. உண்மையாக கடைசியில் அது எங்கே நிற்குது, யூனிட்டியாக அந்த டைவர்சிட்டியான்றது தான் பாட்டு. வயம் சேயிங் இஸ் சர்வைவல். ஒரு தனிப்பட்ட முறையில் சர்வைவல். ஏன்னா கேட்டில் இருந்து அந்த கதையை சர்வைவல் தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. கேட் இவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இறுதியில் கேட்டு கூட யார் நின்னாங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. இது இந்த கேட்டுன்றதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம திரையில் நாமளே அதை எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கின்ற பொழுது நம்ம அந்த கதையோட்டம், அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த படம் வேறு ஒரு ஐயர் அந்த படத்தில் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, அனிமேஷன் ஃபிலிமாகவே இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டைலாக் இல்லாத படங்கள் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் உறுத்தல் இருக்கும். வித்தவுட் டைலாக்ஸ் பார்க்கணுமான்னு. அதிகபட்சம் பார்த்து சார்லி சாப்ளின் அவரோட மாஸ்டரோட படம் மட்டும்தான். அப்படி இல்லை, பார்க்க மாட்டேன். பட் இந்த படம் அந்த பெர்செப்ஷனை மாற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனாமல் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வெறும் 82 மினிட்ஸ் ஓடக்கூடிய இந்த படம் ஃபுல் ஃப்ளெஜாக ஹூக் பண்ணி எண்டு வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிடுறாங்க டேரக்டர் ஜென்டிஸ் ஜில்பலோடிஸ். பிரமாதமாக இருந்தது அது. அந்த ஹூக்கிங் பாயிண்ட்டு தான் மேட்ரே. ஏன்னா இந்த படத்தை முன்னாடி சொன்ன மாதிரி நம்மள அங்கே டிஸ்ட்ராய் ஆகிடும் போது நம்ம அதை விட்டு விலக முடியல. அந்த கதையோட விட்டு என்ன ஆகும், அந்த கேட்டுக்கு என்ன ஆகும், அந்த கேட்டு இவங்க கூடலாம் சரி இவங்க எதாவது பண்ணிவிடுவாங்க, இல்லை இந்த கேட்டு எப்படி இந்த கேட்டு இவங்க கூட எப்படி ட்ராவல் ஆகும். இங்கே நம்மளை பொருத்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை படத்தை அந்த கேட்டோட நம்ம பொருத்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டேரக்டர் பண்ணது தான் பெரிய விஷயம். அதுதான் ஹூக். அதோட பாயிண்ட்டு தான் இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸை ஹூக் பண்ணி கொண்டு போகிறோம். ரீசன் இந்த இடத்துல டேரக்டர் இன்னும் ஜெயிக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி செகண்ட் திங் வந்து இந்த படம் வந்து அடுத்தது என்ற உணர்வு வந்து நமக்கு வந்து நம்மளை அறியாமல் ஏற்படுத்துகிற ஒரு பாயிண்ட். அது நிச்சயமாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா படத்தில் டைலாக்ஸ் கிடையாது, அதை தாண்டி நம்மளை ஹூக் பண்ணி கொண்டு போகிற அந்த பாயிண்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் டேரக்டர். இந்த படத்துடைய அனிமேஷன் பாயிண்ட் ரொம்ப சூப்பரான அனிமேஷனுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, நீங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய அனிமேஷன் ஃபிலிம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ளோ மாதிரியான அனிமேஷன் ஃபிலிமும் வந்திருக்கு. ஆனால்
அந்த விஷயத்தை நம்ம படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெளிவாக ஒரு பாயிண்டில் சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அனிமேஷன்ஸ் அந்த ஸ்டோரி டெல்லிங் அனிமேஷன் ஸ்டைலில் தட் வாஸ் பர்ஃபெக்ட், சூப்பர். அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வர கதாபாத்திரங்கள் டாக், கேபிபரா, லெமூர், கிரேன், சரி நம்ம நிறைய விஷயம் இந்த படம் பார்க்க, அதாவது நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் நிற்பாங்க, நம்ம அவங்களை ஹெல்ப் பண்ண, ஆனால் நமக்கு அவங்களுக்கு ஆகாது. அவன் வேறு குரூப் சேர்ந்தவனா இருப்பான், ஆனால் இவன் வந்து நிற்பான். ஆனால் நீ அவன் கூட சேர்ந்துட்டியா, அவனை இன்னும் என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு இவனை வந்து அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டு போவான். சரி, அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணின மாதிரி இருந்தது. ஆனால் அவன் நம்ம நின்னதுனால நம்ம விட முடியாது, அவன் கூடவே நம்ம வச்சுப்போம். சரி, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் டெரிஃபிக் இந்த படத்தில். அதே மாதிரி வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்மளை பயன்படுத்திக்கிறதும் ஒரு இடத்த, அதை விட்டு போகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள். சரி, அது தப்பு இல்லை, அதுதான் அங்கே பியூட்டிங்க. இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோமே, நாம் இப்படி இருந்தோமே, அவங்க போயிட்டாங்களே, அவங்க கூட இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விஷயம் கிளைமாக்ஸில் பிரமாதம் பண்ணியிருப்பாருங்க டேரக்டர். இவங்க வந்து ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் ஐ திங்க் கேபிபராவை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனு. ஒரு 5 பேர் கூட இருப்பாங்க, மற்ற அனிமல்ஸ் நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல வேறு ஒரு சர்வைவல் பண்ணுறதுன்னு அவங்க அது ஓடிடுவாங்க. தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக்ங்க. அது தப்பே இல்லைன்றது தான் அங்கே பாயிண்ட்டு. சரி, அதுதான் அட்மோஸ்டான ஒரு விஷயமா அந்த படத்தில் நான் பார்க்குறேன். டெரிஃபிக் தட் வாஸ். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆளை பார்த்து பயப்படுவோம், ஐயோ இவ்வளோ பெருசாக அவன் பெரிய ஆள்றாப்பா அப்படின்னும். ஆனால் அவனுமே ஒரு கட்டத்தில் முடியாமல் தவிக்கிற இடம் ஒன்று இருக்கும். அப்போ அந்த வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் நிற்போம். சரி, அவனோட கேரக்டரிஸ்டிக் அவனால் இவ்வளோ தான். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆள் தான், ஆனால் அவங்ககிட்ட யாரும் ஒன்ற முடியாது. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படம் நெடுக்க பேசப்பட்டிருக்கு. இந்த படத்தில் எனக்கு பியூட்டியாக பார்த்தது, நம்ம கேட்டால் நாம் ரிஜிஸ்டர் ஆகிட்டோம்னா உள்ள நீங்கள் இது எல்லாத்தையுமே இந்த படத்தை ரசிக்க முடியும்ன்றது தான் பாயிண்ட். இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து இந்த பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காருன்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடந்த கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டன் ரிகார்டுக்கு நாமினியாக இருக்குங்க. அதை தவிர்த்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 7 வின்ஸ் அண்ட் 4 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ளோ படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம்லேயே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.